ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் ஆல்ரெடி நேற்று நான் சொல்லியிருந்தேன், ஃபேஷியல் ஸ்டீமிங் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீன் டீ வச்சு பாடி ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாடி ஸ்க்ரப் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், டெட் ஸ்கின் செல்ஸ் அப்படின்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பாடி ஸ்க்ரப். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். சோப் பதிலாக அந்த ஒரு நாள் வந்து இந்த பாடி ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ரொம்ப ரிலாக்ஸாக, ஸ்கின்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நான் ஆஸ் யூஷுவல் க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீ இதுக்கு ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார் பவுடர், தேவையான அளவு ரைஸ் ஃப்ளார் பவுடர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சப்போஸ் கை, காலுக்கு, முகத்துக்கு அப்படி போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு இப்போ இந்த க்ரீன் டீ இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த க்ரீன் டீயில் வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் லீஃபாக அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு வந்து நசன்னு தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்படி வேணாம், நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ரீன் டீயை வந்து மிக்சியில் போட்டோ இல்லை சும்மா நார்மலாக வந்து அம்மி வச்சோ வந்து நசுக்கிக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் இப்போ இந்த ரைஸ் ஃப்ளாரோட இந்த க்ரீன் டீயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஃபேஸ் பேக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் வர மாதிரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி தான் நம்ம ஃபேஸ் பேக்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வாட்டரே அதை பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது பிங்க் சால்ட் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க, ராக் சால்ட் மாதிரி இருக்கும் பிங்க் கலரில். அது இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இருந்ததுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரேர் கிடைக்கிறது, பட் ஸ்டில் அது இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த 2 இன்க்ரீடியண்ட்டே ரொம்ப போதுமானது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இதை நல்லா வந்து கொஞ்சமாக டேப் பண்ணி கையில் வந்து மசாஜ் கொடுங்க. நான் கையில் மசாஜ் கொடுக்குற மாதிரி ஹேண்ட்ஸ், லெக்ஸ், நெக், ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே மசாஜ் மாதிரி கொடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். அது டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு உங்களுக்கு ஸ்கின்னே ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ.